வாழ்வோம் வழி. அப்ப ஞான பயணத்தில் நம்பிக்கை மிக மிக முக்கியம். நம்பிக்கை. ஏன்னா நான் அனுபவித்தேன். அதனால நான் அவ்வளவு தைரியமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய பேர் கேட்கும். நீங்க சொல்லி தெரிஞ்சு பேருவீங்க. காதல் குத்துற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க நடக்குமா? உங்களுடைய அவநம்பிக்கை. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும்னு சொல்லி நான் நடந்ததுதான் சொல்றேன். பொய் சொல்லவே இல்லை. நான் அனுபவிச்சிருக்கிறேங்கிற அதையும் சொல்லிடும். இல்லாம் இல்ல எனக்கு ஒவ்வொரு நிகழ்வுலயும் அதை கொடுத்துரும். ஒவ்வொரு நிகழ்வுலையும் எங்க வீட்டு பக்கத்துல ஒருவர் உண்டு. அவர் என்ன சொன்னாரு, தங்க பொண்ணு சொல்லிட்டு, தம்பி நீ சைக்கிள் ஓட்டுறியா? நீங்க சைக்கிள் ஓட்டுறியா? நான் சொல்லிதான்டா போய் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டான்ட்டு. நானும் பரவாயில்ல அண்ணன் குடிச்சு பாரு போட்டுருக்கேன்னு சொல்லி ஓடி போய் அங்க அரை வண்டி கேட்டா முழு வண்டி தந்து முழு வண்டியை வாங்கிட்டு இங்க வந்தா இவர் வாசத்துல இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சரி முழு வண்டியை வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஆமாண்ணே இதானே இருக்குது. அவன் ஓட்டின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். வண்டியை தள்ளிட்டு வர்றதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. என்னோட உயரமா இருக்கும். கால் பெடல் இடையில விட்டு கூட அரை பெடல் ஓட்ட முடியாது. பேலன்ஸ் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் என் மனசுக்குள்ள தோணுச்சு, இன்னைக்கு நான் வண்டி ஓட்டணும்னு இருக்கிறேன். அதான் ஓட்டணும் அவன் சொல்லிட்டார். ஆனா சொல்லி தருவதற்கு அவருக்கு தகுதி கிடையாது. அப்ப யார் சொல்லி தருவா? மனசு கேக்குது. பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. நீங்க ஓட்டுங்க, நீங்க ஓட்டுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். இது யாரு போறோம். திரும்பி பாக்குறேன். நல்ல கைட்டு 6 அடி உயரம், சடை ஃபுல்லா இது பாவம்லாம் நிறுத்தி நம்ம தெரியல இப்படி ஒரு இருக்கிறாரான்னு. ஏன்னா நான் இந்த காட்சியில நிறைய கண்டுட்டேன். அதனால அது ஒரு பெருசா தெரியல. சரி சாமி குடிச்சிருக்கேன். அவன் குடிச்சுக்கிட்டாரு. பேலன்ஸ் நிக்குது வண்டி. முதல்ல இந்த இடையில காரை போட்டுதான் ஓட்டுறேன் பெரிய வண்டியில. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது அப்படிதான். அப்போ தேவைப்படுகிற பொழுது நமக்கு ஆள் வருது. அது ஏத்த வீட்டுக்காரன் தான் வேணும், சொந்தக்காரன் தான் வேணும்னா இல்ல. யோசிச்சு பாருங்க, யார் வேணாலும் வருவாங்க. எது வேணாலும் நடக்கும். ஒரு முறை எங்க வீட்டு தோட்டத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பேன். எங்க அம்மா கட்டினாங்க. கையை கிழிச்சு போட்டு உலக்கையை கட்டி அது மேல உட்கார வச்சு என்ன ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அடுப்புல சமையல் நடந்துட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் அப்படி ஆட்டி விட்டுட்டு இருந்தவங்க அடுப்பு அணைஞ்சிட போறா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. பூவரச மரத்துல கட்டி இருந்தது. பக்கத்துல தான் வீடு. ரொம்ப பக்கத்துல, ரொம்ப தொலை கிடையாது, ரொம்ப பக்கம். உடனே கிச்சனுக்கு போயிட்டாங்க அவங்க. இப்ப நான் மட்டும் இருக்கிறேன். எதுல? ஊஞ்சல்ல. காலு தரைக்கு பட முடியாது உயரத்துல. கால் பட்டாலாவது உண்டி உண்டி ஆடலாம். இல்ல கால் எட்டாது. அப்படியே இருக்கிறேன். ஆட்டவும் முடியாது, போகாது. ஏன்னா உலக்க ரொம்ப கனமானது. கயிறு போட்டு போகுது. இப்போ நான் ஆட்டி விடட்டுங்களா? இறைவான் ஆட்டி விடைத்தான்னு நான் ஆட்டினா அழகா ஆட்டி விட்டுட்டு இருக்க. ஆடிக்கிட்டே இருக்கு. இப்ப எங்க அம்மா வாரா. பார்த்தவங்க அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு நேரமாடா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அவங்க அவங்க ஆட்டி விட்டு போனது இன்னும் நான் ஆடிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இவ்வளவு நேரமாடா ஆடிட்டு இருக்குன்னு. அவங்களுக்கு சொல்ல முடியுமா என்ன இப்படி பின்னாடி ஆட்டிட்டு இருக்கிறாருன்னு? அவங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல வேகமா ஆட்டி விட்டீங்க, அதனால இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து குடிச்சுக்கிட்டாரு. இப்ப நமக்கு ஆள் வேணுமா? ஆனாலும் வச்சுக்கிட்டு இருக்கான். உலக வழக்கு, கர்ம கணக்கு, என்னுடைய தேவைக்கு. நீங்க ஒரு ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா, கண்ணை பொத்துனா நடக்க போறது தெரியுதுன்னா பயம் எப்படி வரும்? பயம் வருமா? கண்ணை பொத்தி பாக்குறேன். என்னைக்கு எங்க அம்மா இறப்பாங்கன்னு தெரியுது. எங்க அப்பாவோட இறப்பு எப்படி வருதுன்னு தெரியுது. நான் எப்படி பயப்படுவேன்? இறப்பு எல்லாருக்கும் உரியது. தெரியுங்கிற பொழுது
அது அப்படி அப்படி நடக்க போகுது அந்த நிகழ்வு வந்து ஓகேதான். இது எனக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு நான் சொல்வதற்கு இல்லை. எனக்கு மட்டும்தானா நான் இதை பாடமா எல்லாம் சொல்ல முடியாது. மனித உடம்பு எடுத்த அத்தனை பேருக்கும் இது. ஏன்னா அந்த சிஸ்டத்துக்கு தான் எல்லாரும் இருப்பீங்க. கை, கால், மூக்கு, நாக்கு இல்லையா, எல்லாம் இருக்குது. ஒரு பிசிக்கல் பாடி அனாட்டமி உங்களுக்கு ஃபுல்லா பக்காவா இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணுதான். பட் பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன குறையும் கர்மப்படி. ஆனா பாடி சிஸ்டம் தானே. கிரைண்டர் வந்து வரிசையா 5 கிரைண்டர் இருக்குதுன்னா கிரைண்டர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வேற வேற போட்டா இருக்கு. நீங்க முயற்சி பண்ணா கிடையாது. அதான் நான் சொல்றேன். உங்களை வந்து கர்மா என்ன பண்ணுதுன்னா அப்படியே உங்களை இழுத்து பிடித்துக் கொண்டு உங்க ஆற்றலை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வள்ளலார் சொன்னார். கர்ம திரையை என்ன பண்ணும், கிழிக்கணும். 7 திரை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த 7 திரையை நீங்கள் கிழித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது திருஞ்சோதி தெரியும். அது ஒரு கடன். இப்ப நான் சொல்றது அதுதான். இப்ப நீங்க திரையெல்லாம் கிளிக்கெல்லாம் உங்களால போக முடியாது. அது சின்ன வயசு பயிற்சியில் உள்ளது. நான் ரொம்ப ஷார்டஸ்டா கொண்டு போறேன். சாமியை கீழே நின்னு வேண்டாம், நேர பக்கத்துல கற்பக்கிரக பக்கத்துல சின்ன என்ன இருக்குது, ஒரு கதவு இருக்குது. அது வழியா கொண்டு போய் நேர மூலஸ்தானத்துக்கு கொண்டு போறேன். கற்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டீங்க. அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு என்ன வேணும்? இப்ப நான் சொல்றேன், நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு போதும். வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவும் வேண்டாம். நம்பணும். யார நம்புறது? நம்ம இப்ப நம்பி நம்பி தானே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? யாரை நம்பணுங்கிறதுல கணக்கு. அததான் சொன்னேன், உண்மை குரு.